மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வருங்கிறது இன்னைக்கு ஒடுக்கத்தூர்ல ஊதப்பட்ட சங்கு. ஜெனரேட்டர் போடுப்பா அண்ணா, ஜெனரேட்டர் யாருன்னா ஆன் பண்ணா, ஜெனரேட்டர் ஆன் பண்ணுப்பா, ஆன் பண்ணு, ஆன் பண்ணு, நம்ம தலைவர் மேல ஏன் இவ்வளவு எல்லாரும் எங்களுக்கு எதிரி திமுக அப்படின்னு நேற்று கட்சி ஆரம்பிச்சாலும் கூட ஏன் அவர் மேல எதிரி அப்படின்னு சொல்றாங்கன்னா மூணே காரணம் தான். முதல் காரணம், ஒரு நடிகரை விட ஒரு அழகான முகத்தை பெற்றிருப்பவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அவர் ரோட்ல நடந்து வந்தா ரோட்ல போய்கொண்டிருக்கிற சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாம் அவரை பார்த்து அவரை கை கொடுக்கணும், அவர் கூட செல்ஃபி எடுக்கணும் சொல்லி ஆசைப்பட்டு அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு வசீகரமான முகம் ஒன்று. இரண்டாவது, அவர் அமைத்திருக்கக்கூடிய வெற்றிகரமான கூட்டணி. இந்த கூட்டணியை உடைப்பதற்கு பல முயற்சிகள் செய்து தோற்று போனதால் அந்த கூட்டணியை அமைத்தது. மூணாவது என்ன தெரியுமா, அகில இந்தியா அளவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும் என்னுடைய நம் தலைவருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு ஒன்று சேர்கிறார்கள் என்ற அந்த அகில இந்திய திறமை நம்ம தலைவருக்கு மூணாவது குவாலிஃபிகேஷன்.